ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி குருமா. ரொம்ப சுலபமா 10 நிமிஷத்துல இந்த தக்காளி குருமாவை நம்ம செஞ்சிடலாம். இப்ப வாங்க அந்த குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குருமா செய்யறதுக்கு தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 to 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துட்டோம்னா அது ஈஸியா அரைஞ்சிரும். அடுத்ததா 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா. கடைசியா இதுல ஒரு 10 போல முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை தண்ணி சேர்க்காம ஒரு 2 சுத்து சுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி லேசா 2-3 சுத்து சுத்தினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா குருமா செய்யறதுக்காக ஒரு குக்கர் பேன் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் பேன் லேசா சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது நட்சத்திர சோம்புல பாதி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல சோம்பை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம இதுல மிளகாய் தூள் சேர்க்க போறதில்ல, பச்சை மிளகாவோட காரம் தான், அதனால 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன்னா. நம்ம ஏற்கனவே அரைக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்திருந்தோம். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நான் நடுவில் லேசா கீறிட்டு சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் மீடியம் சைஸ் இருக்கிற 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும், அப்பதான் குருமா நல்ல டேஸ்டியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கி அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் எல்லாம் மாற தொடங்கி இருக்கு. இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி லேசா வதங்கி சாஃப்டாக தொடங்கினதும் நம்ம தேங்காய் விழுத சேர்த்துடலாம். கூடவே குருமாவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு நம்ம 2 விசில் வச்சு எடுக்கலாம். இப்ப குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப நம்மளோட தக்காளி குருமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட எல்லாமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.